ஜனாதிபதி போட்டியிலிருந்து ரணில் விலக வேண்டும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தேர்தலில் எவருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை சந்திரிகா அறிவிப்பு. சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் களம், குவிக்கப்படும் பாதுகாப்பு படை. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி போட்டியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக முன்னணி நேற்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியின் ஆலோசகர் ஒருவரும் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். ஜனாதிபதியின் ஆலோசகர் ஒருவர் வேட்பாளராக வருவதாக இருந்தால் அது ஜனாதிபதியை ஊக்குவிப்பதற்கே போட்டியிடுகின்றார் என்பது எவருக்கும் புரிந்து கொள்ளலாம். இந்த செயல் சட்டவிரோதமானதாகும். இது தொடர்பில் ஜனாதிபதி வெட்கப்பட வேண்டும். ஜனாதிபதி இந்தளவு கீழ்மட்டத்திற்கு செல்வதாக இருந்தால் அவர் போட்டியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை 27 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றனர். இது ஜனநாயக உரிமையை துஷ்பிரயோகம் செய்யும் செயலாகும். நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். குறித்த நிகழ்வு சற்று முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரிக்கு நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சு பதவியானது மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷவின் பதவி விலகியதை அடுத்து ஜனாதிபதியால் இந்த பதவி பிரமாணம் வழங்கப்பட்டுள்ளது. நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் கொண்டு வருவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஆகஸ்ட் 7 வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை அத்தனகல்ல தொகுதியில் செயல்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர்களை அழைத்து சந்திரிகா தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில உறுப்பினர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்குமாறு கருத்து தெரிவித்த நிலையில் அங்கு கருத்து தெரிவித்த சந்திரிகா தான் இந்த வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என்றும் மற்றும் அத்தனகல்ல பிரதேசத்தில் செயல்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தாம் விரும்பும் வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு எதிராக செயல்படுவோரினால் அரசியல் ரீதியாக தலை தூக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21 அனுராதபுரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் இந்த கூட்டத்திற்கு மக்கள் வருகை தருவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவை எதிர்த்தவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அந்த நிலைமையே உருவாகியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியிலிருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கியவர்கள் மீண்டும் கட்சியில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடாத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க மிகவும் குறைந்த அளவு வாக்குகளையே பெற்றுக்கொள்வார் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணி இளம் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை களமிறக்கியுள்ளதாகவும் அனைவரும் அவருடன் இணைந்து கொள்ள முடியும் எனவும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன ஆதரவளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் கொழும்பு ஹீனுப்பிட்டிய கங்காராம விகாரையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து இன்று முதல் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ராஜித சேனாரத்ன நேற்று களுத்துறை மாவட்டத்தில் தனது செயற்பாட்டாளர்களை அழைத்து ஆலோசனை நடத்தியுள்ளார். குறித்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எவ்வாறு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பினார் என்பது குறித்த விபரங்களை அவர் கலந்துரையாடியுள்ளதாக தெரியவந்துள்ளது.
தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் சஜித் பிரேமதாசவுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மெனோ கணேசன், பிரதி தலைவர் திகாம்பரம், உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இது தொடர்பில் மெனோ கணேசன் கருத்து தெரிவிக்கையில், மலையக தமிழ் மக்கள் நலன் சார்ந்த இத்தகைய ஒரு பரந்துபட்ட ஒப்பந்தம் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருடன் இதுவரை இந்த நாட்டில் செய்யப்படவில்லை. நாம் எதிர்நோக்கும் அரசியல், சமூக, கலாச்சார, பொருளாதார சவால்களை ஆவணமாக தொகுத்து நாம் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையை செய்து முடித்துள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 15ஆம் திகதி விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆலோசனைகளுக்கு அமைய இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இதன்படி ராஜகிரிய தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் விசேட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 15ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தினமென்ற காரணத்தால் இவ்வாறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரையும் இணைத்து சுமார் 1500 பேரை பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு திட்டங்களுக்கு விசேட அதிரடிப்படையினரின் உதவியும் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான சின்னங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. கேகாலை வேவல்தெனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 3 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியுடன் முச்சக்கர வண்டி மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக கண்டி இருந்து வந்த குடும்பமே உயிரிழந்துள்ளது. கொழும்பிலிருந்து கண்டி கிளியோய பகுதியில் உள்ளவர்களின் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டுள்ளது. சாரதியின் தூக்கத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பொதுஜன பெரமுன கட்சியின் ஊடாக ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதிலிருந்து தொழிலதிபர் தம்மிக்க பிரேரா விலகிக் கொண்டமைக்கான காரணங்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பின் ஊடக பரப்பிலிருந்து இந்த காரணங்கள் கசிந்துள்ளன. முன்னதாக தாம் பொதுஜன பெரமுன கட்சியின் ஊடாக ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதாக தாமே முன்வந்து தம்மிக்க பிரேரா கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். இது கட்சியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனை நாமல் ராஜபக்ஷவும் உறுதிப்படுத்தியிருந்தார். எனினும் திடீரென தம்மிக்க பிரேராவின் நெருங்கிய உறவினர் ஒருவர் சுகவீனமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் அவர் போட்டியிலிருந்து தாம் விலகுவதாக கட்சிக்கு அறிவித்துள்ளார். இந்த நிலையில் நெருங்கிய உறவினரின் சுகஈனம் மாத்திரமல்லாமல் தமது தொழில்துறையில் பணியாற்றும் பணியாளர்களின் எதிர்காலம், தாம் ஜனாதிபதி நிலைக்கு போட்டியிடும் போது எதிர்க்கட்சிகள் செய்யப்போகும் எதிர் பிரச்சாரங்கள் தமது எதிர்காலத்தையும் பொதுஜன பெரமுனவின் எதிர்காலத்தையும் பாழடித்துவிடும் என்ற காரணங்களாலும் அவர் போட்டியில் இருந்து விலகிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.